அஜித் சார் கேம்பா கோலா அப்படிங்கிற ஒரு கூல் ட்ரிங்க்ஸை ப்ரொமோட் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காக அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாம் வெறுத்துற மாட்டாங்க. ஏன்னா ஏகே ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா அது யோசித்து தான் எடுப்பார். அதெல்லாம் யோசிக்காமலாம் வந்து அவர் ஒரு முடிவு எடுப்பார். இது தெரியாமல் சில பேர் ட்விட்டரில் அஜித் சார் வந்து இப்படி பண்ணிட்டாரு, ஏதோ அவர் ஒரு மோசமான குற்றத்தை பண்ண மாதிரி சில பேர் சித்தரித்து காமிச்சிட்ருக்கீங்க. அவங்களுக்காகவும் தான் இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது. சரி, இந்த கேம்பா கோலா இந்தியன் ஒரு குளிர்பானம், இது வந்து பார்த்தோம்னா நம்ம ரிலையன்ஸ் கம்பெனி வந்து இது பண்ணுறாங்க. இவங்க அஜித் சாரோட கார் ரேசிங் கம்பெனிக்கு இவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அதனால் அஜித் சார் இது ப்ரொமோட் பண்ணுறாரு. இதில் என்னப்பா தப்பு? இல்லைப்பா, தப்பு இருக்குது. இது வந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸு அப்படின்னு வந்து சொல்கிறேன். சரி, இது ஒரு கூல் ட்ரிங்க்ஸு, நீ வந்து எதிர்க்கிற, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஏன் பெப்சி, கொக்கோ கோலா, ஸ்ப்ரைட்டு, மிராண்டா, மாசான் இதெல்லாம் வந்து கடையில் பெட்டி பெட்டியாக அடக்கி வச்சுருக்காங்களே, அதில் கண்டென்ட் என்ன, அதையெல்லாம் ஏன் வந்து இது வரைக்கும் எதிர்த்து குரல் கொடுக்கல? இல்லை அஜித் சார் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யாராவது ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு ஒரு பிராந்தி, பீரு, விஸ்கி இது மாதிரி விஷயத்தை வந்து குடிக்காம தான் இருக்கிறீங்களா? அந்த மனுஷன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக பண்ணுறாரு, அதுவும் ஒரு இந்தியன் பிராண்டு. சரி, ஓகே, அந்த எண்டு அது உடம்புக்கு கெடுதியா அப்படின்னா அது கெடுதி தான். உடனே நீ சில பேர் என்ன சொல்கிறாங்க, அது அவர் குடிப்பாரா, அவர் பையனுக்கு கொடுப்பாரா, அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ப்ரொமோட் பண்ணுவாரா அப்படின்னா இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், ராகுல் டிராவிட்னு ஒருத்தர் ஒரு நூடுல்ஸ் கம்பெனிக்கு வராரு, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிக்கிறாரு, அந்த நூடுல்ஸை சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரு. உடனே வந்து நூடுல்ஸ் எல்லாம் வந்து கெட்டது அப்படின்னு வந்து எல்லாரும் வந்து புறக்கணிக்கிறீங்களா? இல்லை, இன்றைக்கி அந்த நூடுல்ஸில் மில்லட்ஸ் அப்படி இப்படின்னு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் வருது. அந்த நூடுல்ஸை வந்து சாப்பிட்றதுனால ரெகுலராக சாப்பிட்டோம், நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பிரச்சனை. அதுவே நம்ம வாரத்தில் ஒரு 2 வாட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த நூடுல்ஸ் வந்து எதுவும் பண்ணாது. அந்த மாதிரி தான் இந்த கேம்பா கோலா அப்படிங்கிறதும். இதை வந்து டெய்லி நீங்கள் சாப்பிடுங்க, காலையில் ஒரு 1/2 லிட்டர் சாப்பிடுங்க, நைட்டில் ஒரு 1/2 லிட்டர் சாப்பிடுங்க அப்படின்னு அஜித் சார் ஏதாவது சொல்கிறாரா? இந்த ஒரு கோலா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு கார் ரேசிங் அப்படிங்கிறது ரொம்ப செலவு வரக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ். அதுக்காக வந்து அவங்க வந்து கோடிக்கணக்கில் வந்து அவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, ஸ்பான்சர் பண்ணுறாங்க, அதுக்காக ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறாரு. இப்போ இந்த ப்ரொமோட் மட்டும் அவர் பண்ண போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் வரக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது, ரிலையன்ஸ் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பல பிராண்டிங்க்கு வந்து அவர் ப்ரொமோட் பண்ண தான் போகிறாரு. பட் ஆனால் இந்த ஒரு விஷயம் கேம்பா கோலா அப்படிங்கிறது ஒரு ஹெல்த்துக்கு வந்து நம்ம ரெகுலராக எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு கெடுதி தான். பட் நம்ம எப்போயாவது எடுக்கலாம். அதாவது ஒரு விளையாடுறோம் அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது கூல்ட்ரிங்க்ஸு, ஜென்ரலாக கூல்ட்ரிங்க்ஸு நம்ம சாப்பிட்டு வந்து எல்லா கல்ச்சர் தானே. அதனால் இந்த ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணாருங்கிறதுக்காக வந்து இவ்வளோ மோசமாக வந்து சில பேர் தாக்குதல் பண்ணிகிட்டு இருக்கிறது. அப்புறம் விஜய் சார் வந்து அப்போ கோலா கம்பெனியில் அவர் நடித்த போது எவ்வளோ விமர்சனம் பண்ணாங்க அஜித் ஃபேன்ஸு. பட் இப்போ ஏன் வந்து குறை சொல்ல, எதுவும் வந்து அஜித் சார் எதுவும் பண்ணல அப்படின்லாம் நிறைய அஜித் சார் ஃபேன்ஸே வந்து இது அவங்களோட ஒப்பீனியனை தெரிவிச்சிட்ருக்காங்க. பட் அட் த எண்டு இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறது ஏகே சார் அவர் எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன் தான். எனக்கு கேட்டால் அது அவருடைய பர்சனல் லிபர்ட்டி இதுதான் விஷயம் தான். இப்போ அஜித் சார் வந்து குடிக்க சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக நான் கேம்பா கோலா குடிப்பேனா? நான் டெஃபினட்டாக குடிக்க மாட்டேன். ஏன்னா நான் பெப்சி, கோக்கு எதுவுமே வந்து நான் சாப்பிட மாட்டேன். சின்ன வயசில் சாப்பிட்டுட்டு இருந்தது. பட் இப்போ எனக்கு அது வந்து நான் அதெல்லாம் வந்து குடிக்கிறத நிப்பாட்டியே வந்து ஒரு 15 வருஷம் மேலே ஆகுது. எனக்கு வந்து அது பிடிக்கவே பிடிக்காது ஆக்சுவலாக சொல்லணும்னா. ஸோ அதனால் ஒருத்தர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து குடிச்சிருவோம் மாட்டோம். அதனால் உடனே அவர் திணிக்கிறாரு, பாருங்கள் சாப்பிட்றாரு அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் நாளில் பாருங்கள், இன்னும் சில பேர்லாம் கையில் எடுத்துருவாங்க. பாருங்கள், கேப்பை கூழை வந்து இது பண்ணிவிட்டு கேம்பா கோலா வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரைமிங்காக கூட போட்டு விடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயந்தான். அதனால் ஏகே சார் வந்து இதை ஒரு ப்ரொமோஷனுக்காக வந்து பண்ணுறாரே தவிர இதை வந்து நீங்கள் டெய்லி வந்து சாப்பிடுங்க அப்படின்லாம் எந்த இடத்துலையும் சொல்லலை. அப்படி உங்களுக்கு வந்து நீங்கள் அவ்வளோ ஒரு சமூக விழிப்புணர்வு இதெல்லாம் வந்து இருந்ததுன்னா தயவுசெய்து நீங்கள் வந்து ஒயின் ஷாப் போகிறதையும் அங்கே போய் டாஸ்மாகில் போய்ட்டு பிராந்தி, பீர் இதை குடிக்கிறத வேணால் நீங்கள் நிப்பாட்டுங்க. இல்லை உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருந்துச்சு அப்படின்னா அஜித் சார் வந்து சமூகத்தில் கெட்டதை வந்து திணிக்கிறாருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போயிட்டு கடையில் இருக்கக்கூடிய மற்ற கூல்ட்ரிங்க்ஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் சொல்லுங்கள். சரிப்பா, இப்போ நீ என்ன தான் சொல்ல வர? கம்ப்ளீட்டாக அஜித் சார் பண்ணது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டியா? எனக்கு கேட்டால் கம்ப்ளீட்டாக அஜித் சார் பண்ணது வந்து கரெக்டு அப்படிங்கிறத விட அவர் இந்த ப்ரொமோஷனை விட வேறு மாதிரி ப்ரொமோஷன் பண்ணியிருக்கலாம் தான் நான் சொல்லுவேன். அது என்னென்னா, இதே ரிலையன்ஸில் பெட்ரோல் அப்படிங்கிறது இருக்குது, கிராசரிஸ் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, ட்ரெஸ் இருக்குது. ஸோ அதையெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்தாருன்னா ஏகே சார் இன்னும் நல்லாயிருக்கும். நிறைய ப்ரொமோஷன் பண்ணணும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு அவ்வளோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அவர் சொன்னால் கேட்கக்கூடிய அளவுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. என்ன மாதிரி ப்ரொமோஷன் அப்படின்னா, அஜித் சார் இதுக்கப்புறம் வரக்கூடியது நிறைய ப்ரொமோட் பண்ண போகிறாரு. ரிலையன்ஸில் வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு குறிப்பாக ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போவுமே தேவை தான். அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு லெவலில் அஜித் சார் ப்ரொமோட் பண்ணார்னா பாருங்களேன், ரிலையன்ஸ் ஷோரூம்லலாம் வந்து பார்த்தோம்னா அவரோட ஃபோட்டோ இருக்கும். வேறு லெவலில் அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. நிறைய அந்த ஷேர் மார்க்கெட்டும் அவரால் வந்து உயரும் தமிழ்நாடு லெவலில். ஸோ அப்படி பண்ணலாம். கிராசரிஸ், நிறைய மளிகை பொருட்கள், இது மாதிரியான விஷயத்துக்கும் அஜித் சார் வந்து பொதுவாக பெட்ரோல் அது மாதிரியான விஷயம் எல்லாத்துக்குமே வந்து ப்ரொமோட் பண்ணார் அப்படின்னா நல்லாயிருக்கும். சரி, இதுக்கப்புறம் வந்து நாம் எல்லாம் வைக்கிற கேள்வி என்னென்னா, ஏன்பா
அவர் சொந்த இண்டஸ்ட்ரிக்கே அவர் வந்து வரமாட்டாரு, ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வரமாட்டாரு அப்படிலாம் கேட்குறாங்களே. பட் இதுக்கப்புறம் அவர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மேபி இதுக்கு முன்னாடியே அஜித் சார் வந்து வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். வச்சா மனுஷன் இப்போ ப்ரொமோட் பண்ணுறாரு, இதுக்கு முன்னாடிலாம் வந்து இன்னும் ப்ரொமோட் பண்ணியிருந்தா ஒரு படத்துக்கு ஆடியோ லான்ச்லாம் வச்சு இன்னும் ப்ரொமோஷன்லாம் வந்திருந்தா வேறு லெவலில் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய படத்தோட ப்ரொமோஷன், ஆடியோ லான்ச்சு, இது மாதிரியான விஷயங்கள்லேயும் வந்து அஜித் சார் நிறைய ப்ரொமோஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணார் அப்படின்னா அது அவருக்கு இன்னும் ஒரு பூஸ்டிங்காக இருக்கும். பட் அவர் கேம்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை, அவர் சாதாரணமாக வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 50 ஆடு பண்ணாலே ஒரு அதுலேயே ஒரு 200 கோடி கிட்ட சம்பாதிக்கிற அளவுக்கு அவருக்கு இருக்குது. பட் இதை ஏன் பண்ணார்? ஸோ ரிலையன்ஸ்க்கு அவர் என்ன பண்ண போகிறாரு, ரிலையன்ஸ் அவருக்கு என்ன பண்ண போகிறாங்க, அது என்ன டைஅப்பு, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக வந்து ரிலையன்ஸ் அவரை வந்து என்ன ஒரு டைஅப்பில் இந்தியா லெவலில் ஒரு வேறு லெவலில் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் பின்னாடி இருக்கும் சில விஷயங்கள். ஸோ இதெல்லாம் இல்லாமல் அந்த மனுஷன் வந்து எடுத்த உடனே எல்லாம் வந்து அவர் அட்டாக் பண்ணுற அளவுக்கு கண்டென்ட் கொடுக்குற அளவுக்குலாம் அவர் வந்து கிடையாது. அதனால் என்றைக்குமே ஏகே ஒரு டெசிஷன் எடுத்தார்னா அது வந்து ஒரு கரெக்டான டெசிஷனாக தான் இருக்கும். பட் எனக்கு இந்த கோலா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு கருத்து முரண் இருக்குது. பட் அதுக்காக அவர் அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சொல்கிறது அது என்னோட உரிமை கிடையாது. அதே மாதிரி அவர் பண்ணிட்டார் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அதை அடிக்ட் ஆகிடவும் மாட்டோம், அதுதான் உண்மை. ஸோ அதனால் அவர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக, ஒரு நல்லதுக்காக தான் இதை வந்து பண்ணியிருக்காரு. மேபி அடுத்தடுத்து என்ன கேட்டால் ஏகே சார் நிறைய ப்ரொமோஷன்ஸ் பண்ணணும், நிறைய இந்த ரிலையன்ஸ்லேயே இருக்கக்கூடிய இந்த அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் வந்து பண்ணார்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அதனால் தேவையில்லாமல் அன்னைக்கு வந்து விஜய் சாரை வந்து கோலா கம்பெனி வச்சு கலாய்ச்சாங்களே, அப்போ வந்து எல்லாம் விமர்சனம் பண்ணாங்களே, இப்போ ஏன் அஜித் சாரை கேட்கல இவரை கேட்கணும் அப்படிங்கிறது 2 பேருக்கும் சண்டை மூட்டி விடுற இந்த வேலை வந்து வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அது விஜய் சார் பண்ணார்னா அது அவருடைய தனிப்பட்ட ஒரு விஷயம், இது அஜித் சார் பண்ணார்னா அது அவருடைய தனிப்பட்ட ஒரு விஷயம். அதனால் நம்மளுக்கு விமர்சனம் இருக்கலாம், அதுக்காக இதை ஏன்டா பண்ணார் அப்படின்னா அந்த அளவுக்குலாம் நம்ம சொசைட்டி இன்னும் பர்ஃபெக்டாக 100% க்ளீனாலாம் இல்லை அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ ஒரு ஏகே ஃபேனாக என்றைக்குமே அஜித் சார் கூட இருப்பேன், என்றைக்குமே அவருக்கு சப்போர்ட். அவர் தான் வந்து எங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன். அதனால் அவர் சில விஷயங்கள் பண்ணார் அப்படின்னா அது ஒரு கரெக்டாக தான் இருக்கும். அவ்வளோ சீக்கிரமாக அவர் கண்மூடித்தனமெல்லாம் எதையும் பண்ணிட மாட்டார். ஸோ ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ரிலையன்ஸ் ஏகே அவருடைய ரேசிங் டீம் இதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். அதனால் இந்த கேம்பா மேட்ருலாம் ஒரு மேட்ரு அப்படின்ட்டு இதை போட்டு பெருசாலாம் பேசிகிட்டு இருக்க வேண்டாம், இது பெருசாக பெருசாக்க வேண்டாம் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கு பின்னாடி சில நல்ல விஷயம் இருக்கும், அதை ஏகே சார் கண்டிப்பாக வந்து கொண்டு வருவார். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன்.